ஹலோ வணக்கம் மக்களே. ஐபிஎல் அறிமுக போட்டியிலேயே அரை சதம் அடித்து மிரள வைத்த 22 வயது ஆஸ்திரேலிய வீரர் யார் இவர்? கடந்த மார்ச் 22ஆம் தேதி துவங்கிய நடப்பு 17வது ஐபிஎல் கிரிக்கெட் தொடரானது தற்போது விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. இந்த தொடரில் இதுவரை 6 போட்டிகளில் விளையாடியுள்ள டெல்லி கேபிட்டல்ஸ் அணி 2 வெற்றிகளுடன் 4 புள்ளிகளை பெற்று 9வது இடத்தை பிடித்துள்ளது. முதல் 5 போட்டிகளில் ஒரு வெற்றியை மட்டுமே பெற்று பெரும் பின்னடைவை டெல்லி கேபிட்டல்ஸ் அணி சந்தித்திருக்கிறது. இவ்வேளையில் ஏப்ரல் 12ஆம் தேதி லக்னோ நகரில் நடைபெற்ற 26வது லீக் போட்டியில் விளையாடிய டெல்லி கேபிட்டல்ஸ் அணியானது லக்னோ அணியை 6 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி அபார வெற்றி பெற்றது. அந்த வகையில் நடைபெற்று முடிந்த இந்த போட்டியில் முதலில் விளையாடிய லக்னோ அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களின் முடிவில் 7 விக்கெட்டுகளை இழந்து 167 ரன்களை குவித்தது. பின்னர் 168 ரன்கள் அடித்தால் வெற்றி என்ற இலக்குடன் விளையாடிய டெல்லி அணி 18.1 ஓவரில் 4 விக்கெட்டுகளை மட்டும் இழந்து 170 ரன்கள் குவித்து 6 விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது. இந்த போட்டியின் போது டெல்லி அணியின் சார்பாக அறிமுக வீரராக களமிறங்கிய ஆஸ்திரேலிய நாட்டைச் சேர்ந்த 22 வயதான இளம் வீரர் ஜாக் பிரசர்மர்க் 35 பந்துகளை சந்தித்து 2 பவுண்டரி மற்றும் 5 சிக்சர்கள் என 55 ரன்கள் குவித்து அசத்தலான ஆட்டத்தை வெளிப்படுத்தினார். ஐபிஎல் தொடரின் அறிமுக போட்டியிலேயே அரை சதம் அடித்த அவர் குறித்த கேள்வியும் பலரது மத்தியிலும் எழுந்துள்ளது. அந்த வகையில் அவர் குறித்த சில தகவல்களை இந்த பதிவில் காணலாம். ஆஸ்திரேலிய அணிக்காக இந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் அறிமுகமான அதிரடி ஆட்டக்காரரான இவர் இதுவரை 2 ஒருநாள் போட்டிகளில் விளையாடியுள்ளார். பிக் பேஷ் தொடரிலும் அட்டகாசமாக ஆடிய அவர் தற்போது மாற்று வீரராக ஐபிஎல் தொடருக்கான டெல்லி அணியிலும் இடம் பிடித்து விளையாடி வருகிறார். அதோடு ஐபிஎல் தொடரின் அறிமுக போட்டியில் தான் எதிர்கொண்ட 2வது பந்தில் சிக்சரையும் அதன் பிறகு சில பந்துகள் கழித்து மீண்டும் ஒரு சிக்சர் என முதல் ரன்களையே 2 சிக்சர்கள் மூலம் விரட்டி அசத்தினார். அது மட்டுமின்றி சர்வதேச லிஸ்ட் ஏ கிரிக்கெட்டில் 29 பந்துகளில் சதமடித்த வீரர் என்ற ஒரு பெருமையும் இவரிடம் உள்ளது குறிப்பிடத்தக்கது.